முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாய்மானவன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கோபால் நகர் பகுதியில தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தான் இந்த தாய்மானவர் திட்டம். இந்த திட்டம் இன்றிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று வழங்கக்கூடிய வகை ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 30.16 கோடி ரூபாய் இந்த திட்டம் செலவாகும் என மதிப்பிடப்பட்டு இந்த திட்டத்தை இன்றைக்கு அடையாளமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கோபால் நகர் பகுதியில தொடங்கி வைத்தார். குறிப்பாக முதலில் 3 மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினார். தற்போது தொடர்ச்சியாக 3 வயது முதிர்ந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய இல்லத்திற்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இத்திட்டத்தை பொறுத்தவரை தனியாக வசித்து வரும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் நேரடியாக வழங்கப்பட உள்ளது. தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக தமிழ்நாட்டில் 20,42,657 முதியவர்களும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில தமிழ்நாட்டில் மொத்தமாக 21,70,454 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் பயன்பெற தகுதியான குடும்ப அட்டை பயனாளர்களின் விவரம், உணவுப் பொருட்களின் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. அதே போல தராசு, விற்பனை முறை இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்கள் பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னை தண்டையார்பேட்டையில் பகுதியில் இருக்கக்கூடிய கோபால் நகர் பகுதியில 6 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த தாய்மானவர் திட்டத்தை பொறுத்தவரை ரேஷன் பொருட்கள் நேரடியாக வீடுகளுக்கே அவர்களுடைய வீடுகளுக்கே வந்து சேரக்கூடிய வகையில இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய அந்த வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். முன்னதாக முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வந்த போது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்த காட்சிகளையும் பார்த்தோம். குறிப்பாக அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக வயது முதியோர் அப்படிங்கிறத பொறுத்தவரை 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் யாரெல்லாம் இருக்காங்கிறத அடையாளம் காணப்பட்டு தனியாக வைத்து வரக்கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள்லாம் கணக்கெடு செய்யப்பட்டு அதுல 20 இந்த திட்டம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 21 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயன்பெற உள்ளதாக தெரிவித்தீர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.